உயர்நீதிமன்றத்தில் வந்து சுகாதார செயலர் வந்து நேரடியாக வந்து தன்னோட விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இப்போ இந்த கோர்ட்டில் வந்து கடந்த நாட்களில் 19ஆம் ஒரு செக்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து ஒரு ரிலே மாதிரி தன்னோட பிஜி ரிசர்வேஷன் பற்றி உள்ள பிரச்சனையினால போராட்டத்தில் இப்போ வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கங்கிற கருத்தின் அடிப்படையில் எந்த ஒரு சேவை பாதிக்காதவனும் நம்ம வந்து ஒரு 24/7 கண்ட்ரோல் ரூம் போட்டு பார்த்துட்ருக்கோம். நேற்றைய தினம் கூட 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட புறநோயாளிகளும் அதே மாதிரி 50,000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் 1,500க்கும் மேற்பட்ட பிரசவங்கள் பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க. குறிப்பாக இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட டெலிவரி பார்த்துருக்கோம். இந்த திரு சுப்பிரமணியம் அவர்கள் எக்காரணத்தினால் இறந்தார்கள்ங்கிற விளக்கம் கொடுத்துருக்கோம். உயர்நீதிமன்றம் வந்து இது மருத்துவ துறை, பர்டிகுலர்லி இது ஒரு சேவை துறை, இது எக்காரணத்தை கொண்டும் பேஷண்ட்ஸ் பாதிக்கக்கூடாதுங்கிற இதை வலியுறுத்தி எந்த ஒரு இதுவும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியில் ஜனநாயக முறைப்படி தான் நம்மளால் பண்ணணுங்கிற கரார அறிவுறுத்தல் மட்டும் சொல்லாமல் இந்த மாதிரி அந்த செக்ஷன் ஆஃப் மருத்துவர்களும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களையும் பணிக்கு திரும்ப நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் வந்து மன்பு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர்கள் 2 முறை கடிதம் பிரதமருக்கு எழுதிய விவரத்தையும் சொன்னோம். அதே மாதிரி அமைச்சர் தலைமையில் 27ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்தின விவரத்தையும் சொல்லி 22ஆம் தேதி நம்ம பிரசிடென்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மற்றும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்குமே இந்த விஷயத்தை பற்றி உள்ள கோரிக்கைகள் அனைத்தையும் கொடுத்த விவரத்தையும் சொல்லியிருக்கோம். மீண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பிரிவினர் கூட எக்காரணத்தை கொண்டு ஒரு மாஸ் கேஷுவல் லீவ் போன்ற எந்த ஒரு போராட்டத்திலையும் ஈடுபடக்கூடாதுங்கிறது அந்த துறை மற்றும் அனைத்து துறை தலைவர்களும் அழைத்து அதை கராராக அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கான டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம எடுத்த நடவடிக்கை பேச்சுவார்த்தையோட விவரங்களையும் மீண்டும் நீங்கள் அந்த அசோசியேஷன்ட்ட சொல்லி கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியில் ஜனநாயக முறைப்படி இந்தந்த விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்தணும். சேவை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி அதை நாங்கள் உறுதியளித்திருக்கோம். பேஷண்ட் பாதிக்காத வண்ணம் செயல்படுவோம்னு டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் நாளைய தினம் கூட அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, ஒரு செக்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து அவங்களோட இது ஒரு ரிலே மாதிரி அதே மாதிரி மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கிறதையும் அவங்க அதையும் ஒரு டைம் பவுண்ட் மேனரில் இந்த விஷயங்களை சொல்லி நீங்கள் இது ஒரு சேவைத்துறை பாதிக்கக்கூடாது, ஆனால் அதை பாதிக்காத இதுவரைக்கும் பாதுகாத்த நடவடிக்கை குறித்து அனைத்து டீட்டெயில்ஸும் நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம். அதை அவர் நோட் பண்ணிவிட்டு ஆனாலும் நம்ம சுகாதாரத்துறை வந்து ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்விதத்திலையும் இந்த மீடியாவில் சில ஹைலைட் ஆகி அந்த ஒரு செக்ஷன் ஆஃப் இதையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டான இந்த கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூவில் முறைப்படி இந்த மாதிரி இதை பண்ணக்கூடாது, பேஷண்ட் பாதிக்கக்கூடாதுங்கிற டைரக்ஷன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்குறோம். நாங்கள் மாநில அரசு எடுத்த அனைத்து முயற்சிகளையும் அவரும் நோட் பண்ணார். எங்களுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காரு. ஒரு போராட்டத்தில் கூட நீங்கள் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. தொடர்ந்து இது போல மருத்துவ இல்லை தயவுசெய்துங்க, இது இந்த இஷ்யூ அது வேற விஷயங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க மேலே எடுத்த நடவடிக்கை இப்போ மருத்துவர்களும் எங்களோட நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நேற்றைய தினம் கூட இவ்வளோ டெலிவரி தமிழ்நாட்டில் தான் 68 விழுக்காடு டெலிவரி அரசு மருத்துவமனையில் நடக்கிறது. 6 லட்சம் புறநோயாளி 4.5லேருந்து 6 லட்சம் புறநோயாளிகள் வராங்க. 60,000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் தொடர்ந்து சிகிச்சை இருக்காங்க. நேற்றைய தினம் கூட 74 அறுவை சிகிச்சைகள் நம்ம ஜிஹெச்லையும் 114 அறுவை சிகிச்சை ஸ்டான்லி மருத்துவமனையிலையும் பைபாஸ் சர்ஜரி போன்ற அனைத்து சர்ஜரின்னு சொல்லுவோம் பாய்சன் கேஸ்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கோம். அந்த ஒரு பிரிவினரையும் அவங்களோட கரெக்டான பொசிஷனை நீங்கள் கன்வே பண்ணி அவங்களையும் நாங்கள் திருப்பி நீங்கள் இந்த மாதிரி சேவை பணிக்கு உடனடியாக வர சொல்லி அதுக்கப்புறம் கூடுதல் ஆணைகளும் பிறப்பித்திருக்காரு. அந்த ஆணையை எதிர்பார்த்துருக்கோம்.